உயிரே போனாலும் நீட் ரத்து கிடையாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், தற்போது உயிரே போனாலும் நீட் ரத்து கிடையாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இன்றைய தினம் அந்த மக்களவை தேர்தலுக்கான 2024 மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடையக்கூடிய நிலையில் அண்ணாமலை தன்னுடைய கோவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய தொகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த பிரச்சார கூட்டத்தின் போது உயிரே போனாலும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்று பேசியிருப்பது சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக உட்பட நீட் தேர்வை விலக்க வேண்டும் என்பதனை கொள்கை கோட்பாடோடு அதனுடைய உறுதிப்பாட்டில் இருக்கின்றனர். இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் நீட் தேர்வு விலக்கு என்பதனை கையில் எடுத்து தற்போது தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது இந்த பிரச்சாரத்தில் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே கடந்த 10 வருடங்களாக இந்த நீட் தேர்வு விலக்கு என்பது கிடையாது என்றும் அவர்களது உறுதிப்பாட்டில் நிலைப்பாடாக இருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய அண்ணாமலையின் பேச்சு என்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக நீட் தேர்வு விலக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதே போல உறுதியான ஒரு கொள்கையினுடைய பட்டியலும் இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அப்போது பேசியிருக்கக்கூடிய அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் நீட் தேர்வு குறித்து கேள்வி எழுப்பிய போதும் நீட் தேர்வு விலக்கு என்பது தமிழகத்தில் கொண்டு வர முடியாது என்றும் நீட் தேர்வை கொண்டு வருவதற்கான அந்த காரணத்தை பொதுமக்களும் அதே போல மாணவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த பேச்சு என்பது கோவை தொகுதி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீட் விலக்கு வேண்டும் என்பவர் எதிரான ஒரு பேச்சாகவும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அண்ணாமலையை பொறுத்தவரையுமே தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் முழுமையான ஈடுபாடு இல்லாத காரணத்தினாலும் பாஜக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்து என்பது முற்றிலும் தமிழக மக்களுக்கு முரண்பாடாக இருப்பதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பாஜக ஆட்சிக்கு வந்த 10 வருடங்களிலுமே இந்த நீட் தேர்வு குறித்து கேள்வி எழுப்பிய போதும் நீட் தேர்வு விலக்கு என்பது கிடையாது என்றும் அதே போல நீட் தேர்வு இருந்தால்தான் மருத்துவ படிப்பில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் 15 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய நோக்கம் ஏழை மக்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலமாக சமூக நீதியோடு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம். அப்படி நீட்டை எடுத்துத்தான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க இருக்க போறது கிடையாது. எல்லா மக்களுமே நீட்டை ஏற்றுக்கிறாங்க. நீட்டு என்பது எங்களுடைய கொள்கை முழக்கம். கிராமப்புறத்துல ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். இல்லாட்டி எங்க போவீங்க? டிஆர் பாலுனுடைய தனியார் மருத்துவக் கல்லூரி, பாலாஜி மெடிக்கல் காலேஜ், ஸ்டாலின் ஐயாவுடைய பினாமி, இது 1 கோடி பணம் கொடுத்து எத்தனை பேர்த்தால படிக்க முடியல? பணம் இருக்கிறவங்க கொடுப்பாங்க சொத்தை வித்து. ஏழை தாயுடைய மகன் நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும். ஆனால் நீட்டை எந்த காரணத்திற்கும் அதை எடுக்க மாட்டோம்.